பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் அஹத் அல் ஃபர்திஸ் ஸமத் அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் சய்யிதினா வ நபியினா வ ஹபீபி குலூபினா அபில் காசிம் முஸ்தஃபா முஹம்மத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ ஆலி முஹம்மத் وعلى أهل بيته الطيبين الطاهرين وأصحابه المنتجبين. قال الله سبحانه وتعالى: بسم الله الرحمن الرحيم. وإن خفتم ألا تقسطوا في اليتامى فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع فإن خفتم ألا تعدلوا فواحدة أو ما ملكت أيمانكم ذلك أدنى ألا تعولوا. صدق الله العظيم. அல்லாஹ்வை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் ஏனையவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியதன் பின்னர் திருமணம் சம்பந்தமாக இன்றைய அமர்விலே உரையிலே பேசலாம் நினைக்கின்றேன். திருமணம் என்றால் கணவன் எவ்வாறு மனைவி எவ்வாறு என்ற அந்த விடயம் அல்ல, பலதார திருமணம். ஒரு மனிதன் நாம் ஒருவர் நமக்கொருவர் என்ற ஒரு நிலைப்பாடு, ஒரு மனைவியை தவிர இரு மனைவி அல்லது 3 அல்லது 4 பெண்களை ஒருவர் திருமணம் செய்வதை பற்றியும் அது சம்பந்தமாக வந்திருக்கின்ற குற்றச்சாட்டுகள், அதற்கு உரிய பதில்கள், இவைகளை பற்றி உங்களுக்கு மத்தியில் சில நேரம் உரை நிகழ்த்தலாம் நினைக்கின்றேன். இந்த விடயத்தை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்வதாக இருந்தால், சரியாக விளங்குவதாக இருந்தால், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அரேபிய தீபகற்பத்திலே இஸ்லாம் உதயமாவதற்கு முன்னால் அந்த அரபு நாட்டினுடைய சூழல் அது எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி நாங்கள் தெரிந்தால் இந்த பலதார மனம் பற்றி ஒரு தெளிவான விடயம் எங்களுக்கு நல்ல முறையில் அறிய கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த அரேபியாவினுடைய சூழ்நிலை, அன்றிருந்த அந்த அரேபியாவிலே அதனுடைய சூழ உள்ள பகுதியிலே மேற்கு பக்கம் ஹபஷா என்ற ஒரு தேசம், அங்கே கிறிஸ்தவ சமூகம் நிறைந்திருந்தது. அதே போன்று ரோம் தேசம் பாரசீக மஜூசுகளை கொண்ட வடபகுதி காணப்பட்டது. இவ்வாறே சர்வாதிகார ஆட்சியை கொண்டிருந்த கிறிஸ்தவ ரோம் பிரதேசம் மேற்கு பக்கம், இப்படியாக தென்பகுதியிலே ஹபஷாவும் மேற்கு பகுதியிலே ரோம் என்ற நாடும், வடபகுதியிலே பாரசீகம் மஜூசிகள் நெருப்பு வணங்கிகளை கொண்ட பகுதியும், அதே போன்று எகிப்து, இந்தியா போன்ற நாடுகளிலே சிலைகளை வணங்கக்கூடிய சிலை வணங்கிகளும், அதே நேரத்திலே பல யகூதி இஸ்ரேலிய வம்சத்தைச் சேர்ந்த ஒரு அமைப்பும் அந்த அரேபிய நாட்டுக்குள்ளே அரேபியர்கள் சிலை வணங்கிகளாக இருந்த இப்படியான ஒரு சூழல்தான் இந்த அரபு நாட்டை வளைத்து சூழ்ந்திருந்ததை வரலாற்று ஆசிரியர்கள் விளக்குகின்றார்கள். அந்த அரபியர்களுக்கு மத்தியிலே கோத்திரங்களாக, குழுக்களாக யஹூதி, நசாரா, மஜூஸ் போன்ற இப்படியான நிலையிலே அவர்கள் அறியாமை மடத்தனத்திலே மதிமயங்கி அறியாமையின் அடித்தளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாம் என்ற ஒளியோ அறிவென்ற
விடயத்துக்கு அங்கே இடமோ கிடையாத, அதான் சொல்லுவார்கள் ஜாஹிலியா, ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமையின் நாட்கள், அறியாமையின் காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டம். இதைத்தான் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு சூழல், கிறிஸ்தவர்கள், சிலை வணங்கிகள், யகூதிகள், நசாராக்கள் நிறைந்திருக்கின்ற இந்த சமூகத்திலே அவர்களை பெரும்பான்மையாக கொண்டிருந்த அவர்களை நபியை நீங்கள் பின்பற்றினால், ஒயின் துத்தியு அக்ஸரமம் ஃபில் அர்து யுதில்லூக அன் சபீலில்லாஹ் இன் யத்தபியூன இல்ல ظن வஇன்ஹும் இல்லா யஹ்ருசூன். வீண் எண்ணத்தை தவிர அவர்கள் பின்பற்றுவதில்லை. வீண் எண்ணம்தான், சந்தேக கண் கொண்டுதான் அவர்களுடைய அந்த எண்ணங்கள் இருந்தது. அவர்கள் பொய்யுரைக்கின்றார்களே தவிர வேறில்லை, அவர்களிடத்தில் இருக்கிற எல்லாம் பொய். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆம் 117வது வசனத்திலே சுட்டி காட்டுகிறார். சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் பெரும் சண்டைகள், கடும் தாக்குதல்களை செய்வார்கள். யாரிடம் பணம் ஏதும் உடைமைகள் இருந்தால் எவரால் அதை அடித்து பறித்து எடுக்க இயலுமோ அப்படியான ஒரு இழிவான நிலை அவரிடத்திலே காணப்பட்டது. அமைதி, சாந்தி, சமாதானம் எதுவுமே அந்த சொற்களுக்குரிய எந்த விடயமும் அங்கு காணப்படவில்லை. ஒல் அம்ரு இலா மன் கலப், யார் சண்டை புட்டிச்சு வெல்றார்களோ அவர்களுக்கு தான் அந்த பொருளாதாரமும் அந்த உடைமையும் சொந்தமாகும். ஆட்சி யாருடைய கைக்கு வரும் என்றால் ஒல் முல்கு லிமன் ஒலா அலை எதகு, எவர் அந்த சண்டையை பிடிச்சி ஆட்சி அதிகாரங்களுக்கு வருகிறார்களோ அவருடைய கையிலே தான் அன்றைய ஆட்சி செல்லக்கூடிய தன்மை. இப்படியான ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆண்கள் எப்படி இருந்தார்கள்? இரத்தம் ஓட்டுவது, அறியாமை, அந்த அவர்களுடைய அந்த மூடத்தன் நம்பிக்கைகள், இப்படியான சஃப்கு திமா, இரத்தம் ஓட்டுவது, ஹமியத்துல் ஜாஹிலியா, அறியாமையினுடைய வைராக்கிய ஒரு மூடத்தன்மை, வைராக்கிய தன்மை, கிபுர் தற்பெருமை, உரூர், அத்பாஉல்லாலிமீன் அநியாயக்காரர்களை அவர்கள் வழிபட்டு நடப்பது, மற்றவர்களுடைய உரிமைகளை பறிப்பது, ஹவும் ஹுக்கூகல் மதுலூமீன் அநியாயம் செய்யப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகள் எல்லாம் உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை காணப்பட்டது. ஷுர்புல் ஹம்ர், அல்கோஹால் மிக மலிந்து காணப்பட்டது. எங்கு பார்த்தாலும் குடிபோதை, விபச்சாரம், அடுத்தது செத்த மாமிசங்களை உண்பது, இப்படியான இழிவான எல்லா வகையான சொல்வார்களே பஞ்சமா பாதகங்கள் பறந்து விரிந்து மலிந்து கிடந்த அந்த காலகட்டத்திலே பெண்களுடைய இவ்வாறு ஆண்கள், பெண்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்களுக்கு சமூக ரீதியாக எந்த விதமான சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய எந்த சுதந்திரமும் அவர்களுக்கு இருக்கவில்லை. அவர்கள் அனாந்தர சொத்தாக தன்னுடைய பெற்றோர் தாய் தந்தையர்கள் ஊடாக அவர்கள் எதுவும் சொத்து எதுவுமே அனாந்தர சொத்தாக பெறக்கூடிய உரிமை அவர்களிடத்திலே காணப்படவில்லை. லா யும்லிகுன மீராஸ், கட்டுப்பாடு எதுவுமே இல்லாமல் எவளை விரும்புகிறானோ, எந்த ஆணுக்கு எந்த பெண் மீது ஆசை வருகிறதோ அந்த பெண்ணை எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணம் வருகிறதோ அடைந்து கொள்வார்கள். கட்டுப்பாடு கிடையாது. விபச்சாரம் மலிந்து காணப்பட்டது. ஏன் சில நேரங்களில் சில வரலாற்றிலே பார்க்கின்றோம், கௌபாவை கூட நிர்வாணமாக வலம் வந்த வரலாறையும் நாங்கள் பார்க்கலாம். இப்படியாக அடுத்தது ஒரு பெண்ணுக்கு பல கணவர்கள், இப்படியாக பெண்கள் மிகவும் இம்சிக்கப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்ட ஒரு நிலையிலே தான்
பெண்கள் சமுதாயம் அன்று காணப்பட்டது. பிள்ளைகள், ஆண்கள் அவ்வாறு, பெண்கள் இவ்வாறு, பிள்ளைகள் எவ்வாறு காணப்பட்டார்கள். பிள்ளைகள் தந்தையோடு இருப்பார்கள், தாய் யாரென்று தெரியாது. இந்த சிறுவர்களுக்கு அனாந்தர சொத்தென்று சொல்லி எதுவுமே கிடையாது. அந்த பெரியவர் எதுவும் சொத்துகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய சொத்துக்களை பெரியவர்கள் தட்டி பறித்துக் கொள்வார்கள். எத்தீம்களாக இருந்தால், பெண் எத்தீமான ஒரு பெண்ணாக இருந்தால் அவளை அவருடைய அழகுக்காக, அவருடைய பொருளாதாரத்துக்காக அந்த பெண்ணை மணமுடித்து அவளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உடைமைகள், பொருளாதாரம் எல்லாம் அவர்கள் செலவழித்து சுவண்டியாக ஒய்யாரமாக வாழ்ந்ததற்கு பின்னால் தல்லகஹா, அவளை தலாக்கு சொல்லி விடுவார்கள். வஹல்லு சபீலஹா, அவருடைய பாட்டில் அப்படியே விட்டு விடுவார்கள். எனவே விதவை பெண்கள், அனாதை பிள்ளைகள் மலிந்து தெரிந்த ஒரு மௌட்டிக ரீதியான இந்த காலகட்டம். கொலை சர்வ சாதாரணமாக மலிந்து காணப்பட்டது. அந்த நாடே, அந்த பிரதேசமே நாற்றம் எடுக்கும் அளவுக்கு எந்தவித கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, மானுட ரீதியாக மனிதத்தன்மைக்கு அர்த்தமில்லாத ஒரு நிலைமையிலே அன்றைய ஜாஹிலியா காலம் காணப்பட்டது. பசி பட்டினி நிறைந்து காணப்பட்டது. சிறுவர்களை, குழந்தைகளை பசிக்காக கொலை செய்த வரலாறுகள் நிறைய காணப்பட்டது. வக்கான ரஜுல் யக்துல் அவுலாதோ ஹஷ்யத இம்லாக். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் பக்ராவை 152வது வசனத்திலே வலா அல்லாஹு தஆலா சொன்னான், வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக். நீங்கள் உணவுக்காக உங்களுடைய பிள்ளைகளை பயந்து கொலை செய்யாதீர்கள். நாங்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் உணவளிப்பது நாங்கள். நஹ்னு நர்சுக்குக்கும் வ இய்யாஹும் வலா தக்ரபுல் ஃபவாயிஷ மா ظஹர மின்ஹா வ மா பதன். பகிரங்கமாகவோ வெளிரங்கமாகவோ எந்த மானக்கேடான காரியங்களிலும் ஈடுபடாதீர்கள். வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமுல்லாஹ் இல்லா பில் ஹக். நீங்கள் நினைத்தவாறு அல்லாஹ்வுடைய ஹராமாக்கிய கொலைகளை நீங்கள் செய்யாதீர்கள். பெண்கள் உயிருடன் புதைக்கப்பட்டார்கள். உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் மர்ம நாளையிலே வினவப்படும். வைதல் மவ்ஊதத்து சுயிலத் பி ஐயி தம்பின் குத்திலத். சூரத்து தக்வீரிலே 6-7வது வசனத்திலே என்ன குற்றத்திற்காக நீங்கள் கொல்லப்பட்டீர்கள்? அல்லாஹு தஆலா இந்த ஆத்மாக்களை மர்ம நாளையிலே அவர்களை எழுப்பி வைத்து இந்த கேள்விகளை கேட்பான். அதே நேரத்தில் மிக கோபமான, அவர்களுக்கு விருப்பமில்லாத விடயம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், வகான மின் அப்கதுல் அஷ்யா இந்த ரஜுல் அன் யுப்ஷிர பில் உன்சா. கடும் கோபம் கொண்டவர்களாக முகம் அவர்களுக்கு கருத்து விடுமா. பெண் பிறந்திருக்கிறது, பெண் பிள்ளை பிறந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டால் அவருடைய முகம் அப்படியே கருமையாக ஆகிவிடும். வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பிமா ضرب للرحمن مثلا ظل وجهه مسودا وهو كظيم. இப்படித்தான் அவர்களுடைய நிலவரம், அன்றைய சூழல், சமூக அமைப்பு காணப்பட்டது. இப்படியான சமூக அமைப்பிலே, சூழலே இருந்து உருவாகின்ற ஒரு பிள்ளை எப்படியான ஒரு ஆளுமை மிக்க பிள்ளையாக இருக்க முடியும்? இப்படியான அறியாமை, கொலை, கொள்ளை, விபச்சாரம், அறிவு என்ற தலீம் தஅல்லும் கற்பிப்பதோ கற்றுக்கொள்வதோ என்றதுக்கு மீனிங்கே இல்லை, கருத்தே இல்லை. ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி, ஆளுமையில் 2 காரணிகள் இருப்பதாக சொல்வார்கள். ஒரு நல்ல ஒரு மனிதனாக, ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதனாக ஒரு மனிதன் வருவதாக இருந்தால், ஒன்று அவனுடைய சூழல், அடுத்து அவனுடைய உயிரியல் காரணி, அவனுடைய பரம்பரை எவ்வாறு ஜெனட்டிக்
பரம்பரை எவ்வாறு இருந்திருக்கும், அவனுடைய சூழல், சமூக அமைப்பு எவ்வாறு இருந்திருக்கும். இவை இரண்டு காரணங்கள் தான் ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டிக்கு, அவனுடைய ஆளுமை விருத்திக்குரிய காரணிகள் இவை இரண்டும். சில மனிதர்கள் நல்ல அறிஞர்களாக, நல்ல பிள்ளைகளாக, நல்ல ஒரு ஆளுமை மிக்கவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் இந்த தன்மையிலே அவர்கள் சிறந்து வாழ்ந்திருப்பார்கள். இப்படி அவர்களுடைய இந்த பழக்க வழக்கங்கள் இவைகளை பற்றி அல் குர்ஆன் என்ன சொல்கிறது என்றால், வரலாறு கூறுகின்ற வன்னாசு அலா தீனி முலூக்கிஹிம், அந்த நாட்டினுடைய தலைவர்கள் எவ்வாறு இருப்பார்களோ அதே போன்றுதான் மக்களும் இருப்பார்கள். ஒரு நாட்டினுடைய ஆட்சி தலைவர்கள், முழுக்குகள், மன்னர்கள் எப்படி போகிறார்கள் அந்த பக்கம்தான் மக்கள் என்ன செய்வார்கள், சாய்ந்து கொண்டு போவார்கள். ஹாதா ஹாலு ஆலமுல் அரபு தாலிக்கலியோ, இவ்வாறு தான் அன்றைய அரேபிய தீபகற்பம், அரபு நாடு இப்படியான ஒரு சூழல், சமூக அமைப்பு, சமூக கட்டமைப்பு இப்படியான ஒரு நிலையிலே தான் காணப்பட்டது. பெண்கள் அடிமைகள் போல, கைதிகளைப் போல அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்களுக்கு அல்லாமா தபத்தபாயி அவர்கள் தன்னுடைய தப்சீருல் மீசானில் இந்த குர்ஆன் ஆயத்துக்கு நான் மேலோதி அந்த குர்ஆன் ஆயத்துடைய விளக்கத்தை சொல்லுகின்ற பொழுதும், மின் கைரி இஸ்திக்லாலின் ஒலவ் யசீர், குறைந்த அளவு கூட அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கவில்லை. ஒரு கடுகளவு கூட பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கவே இல்லை. இஸ்லாம் இப்பொழுதுதான் இன்று இஸ்லாத்துக்கு எதிராக சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளை, இப்படியான ஒரு சூழலுக்கு மத்தியிலே, ஒரு சூழல் சமூக அமைப்பிலே இஸ்லாம் எவ்வாறான ஒரு மகாம், ஒரு கௌரவத்தை, ஒரு மரியாதையை, ஒரு மாண்பை மனித சமுதாயத்தில் பெண்களுக்கு வழங்கியிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கலாம். குர்ஆனுடைய 114 சூறாக்களிலும் சூரத்து நிசா, பெண்களுடைய சூரா என்று ஒரு குர்ஆனை அல்லாஹ் தஆலா ஒரு பாடத்தை இறக்கி வைத்தான். சூரத்து ரிஜால் என்று ஆண்களுடைய பாடம் என்று கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஹதீஜா தன்னுடைய மகள் ஃபாத்திமா வருகின்ற பொழுது அவர்கள் எழும்பி அந்த விரிப்பிலே, தன்னுடைய விரிப்புக்கு பக்கத்திலே அமரச் செய்வார்கள். அப்படியான ஒரு மானசீகமான அலாதியான மரியாதையை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். சிலர்கள் சொல்லலாம், முகமது நபிக்கு 9 கல்யாணம் என்று சொல்லி எவ்வளோ பொம்பளையில் வச்சுட்டு இருந்தார். இஸ்லாம் சொல்கிறது வேண்டிய மாதிரி பெண்களை வைத்துக் கொண்டிருக்கலாம் என்று. ஜாஹிலியா காலத்தில் அப்படித்தான் இருந்தார்கள். ஒரு பெண்ணுக்கு பல கணவர்கள். சில நேரங்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகின்றதுக்கு முன்னால் 10க்கும் அதிகமானவர்களை 1, 2, 10 என்று அவர்கள் விரும்பியவாறு தங்களுடைய ஆசா பாசங்களை தீர்ப்பதற்கு ஒரு மிருகமாக, ஒரு இயந்திரத்தை போன்று பெண்களை அவர்கள் அன்று வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தார்கள். இஸ்லாம் என்ன சொன்னது, அவர்களுடைய மூமின்களாகிய உங்களில் சிலரை சேர்ந்தவர்கள் அவருடைய அனுமதியோடு நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்று சொன்னது குர்ஆன். பாதுஹும் மின் பாத் வன்கிஹூஹுன்ன பிஇذن அஹ்லிஹின்ன, சூரத்து நிசாவின் 25வது ஆயத்தை பிரட்டி பாருங்கள். அவர்களுடைய அனுமதியோடு நீங்கள் அவர்களை நீங்கள் நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள். இவை அனைத்தையும் இப்படியான மேற்கூறிய அந்த இருட்டு மௌட்டீக ஜாஹிலியாவை உடைத்தறிந்த இஸ்லாம் சொன்னது, உங்களுடைய அந்தஸ்துக்குரியவர்கள் யார், ஆண் பெண் என்ற வித்தியாசம் அல்லாஹ்விடத்திலே கிடையாது. யா அய்யுஹன்னாஸ், மனித சமுதாயமே, இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكرٍ وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. மனிதர்களே, உங்களை ஆண் பெண்ணிலே இருந்து நாங்கள் படைத்தோம், உங்களை கூட்டங்களாக, கோத்திரங்களாக, நிற வேறுபாடு, மொழி ரீதியான வேறுபாடு, தேசங்கள் வித்தியாசம், நிறங்கள் வித்தியாசம், இப்படியாக இருந்தாலும் இவைகள் அல்ல. உங்களிடத்திலே யாரிடத்திலே தக்வா இருக்கிறதோ, ஆணாக பெண்ணாக யாராக இருந்தாலும் அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்ற ஒரு
பொதுவான கோட்பாட்டை, ஜெனரல் தியரியை இஸ்லாம் முன்வைத்தது. சூரத்துல் ஹுஜராத்தின் 13வது ஆயத்தை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். அதேபோன்று சூரத்தின் ஆல இம்ரானிலே 195வது வசனத்திலே இறைவன் ஆண் பெண் யார் என்ன காரியங்கள் செய்தாலும், நற்காரியங்கள் ஆண் செய்தாலும் அவர்களுக்குரிய கூலி, பெண்கள் செய்தாலும் அவர்களுக்குரிய கூலி, ஆண்கள் தவறு செய்தாலும் அவர்களுக்குரிய தண்டனை, பெண்கள் செய்தாலும் அவர் அநியாயம் செய்தாலும் பாவம் செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை. இன்னி லா உதிஉ அமல ஆமிலு மின்கும் மின் தக்கரின் வ உன்சா பஅதுக்கும் மின் பஅத் என்று அல்லாஹு தஆலா இப்படியாக பொதுவான விஷயங்களை சுட்டி காட்டுகிறார். இது ஜாஹிலியத்திலே அன்றைய இஸ்லாம் வருவதற்கு முன்னிருந்த அந்த சூழல், அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய விழுமியம், அவர்களுடைய மனோநிலை, அவருடைய பெர்செப்ஷன், அவருடைய அட்டிடியூட், அவருடைய ஃபீலிங், அவருடைய உணர்வுகள், மனப்பாங்கு இப்படியாக காணப்பட்டது என்பதை நாங்கள் அரேபிய நாட்டிலே இருந்த சூழலை பற்றி எழுதுகின்ற அறிஞர்களுடைய ஏடுகளை, கிதாபுகளை, புத்தகங்களை பார்க்கின்ற பொழுது நாங்கள் தெளிவாக காணலாம். இப்பொழுது நாங்கள் பலதார திருமணத்துக்கு நாங்கள் வருவோம். ஏன் இஸ்லாம் ஒரு மனிதன் 2 அல்லது 3 அல்லது 4 ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை வைத்திருக்க முடியும், 4க்கு மேல் அல்ல, ஏன் வைத்திருக்க முடியும்? அதுக்குரிய காரணம் என்ன என்பதை நாங்கள் இந்த ஜாஹிலியா காலத்தினுடைய அறியாமை காலத்தினுடைய சூழலை நாங்கள் விளங்கியதற்கு பின்னால் இதை விளங்குவது மிகவும் சாதுரியமானதாகவும் மிகவும் இலேசானதாக இருக்கும் என்பதற்காக நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கலாம். அதே நேரத்தில் ஒன்றுக்கு பதிலாக 2 அல்லது 3, 4 வரை முடிக்கலாம் என்றால் நினைத்த மாதிரி செய்ய முடியாது. ஒரு பெண்ணோட ஒரு ஆண் இருக்கின்றான் என்றால் அந்த, அல்லது ஒரு ஆணுக்கு 2 மீண்டும் ஒரு திருமணத்தை முடிக்கப் போகிறான் என்றால் அங்கே அவனுடைய மஹப்பத், அந்த அன்பு உள்ளத்திலே இருக்கக்கூடிய அன்பா அல்லது வெளிரங்கமாக இருக்கக்கூடிய அன்பா என்று பார்க்கின்ற பொழுது 2ம் சமனாக இருக்க வேண்டும், நீதி நியாயமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் முந்தி கல்யாணம் கட்டி அதில் 2, 3 பிள்ளைகள், அங்கே வீடு, உணவு, அவர்களுக்குரிய காப்பு, கணிப்பு, தேவை கொள்கை என்று சொல்லி நீட் தியரி கொண்டிருக்கிறது உளவியலிலே. அதில் அன்பு, காப்பு, கணிப்பு, அடைவு என்று சொல்வார்கள், பாதுகாப்பு, அடுத்தது அவர்களுக்குரிய அவர்களுடைய கல்வி ரீதியான விடயங்கள், ஏனைய பொருளாதார ரீதியான இவைகளை எல்லாம் சரி செஞ்சு விட்டால் போதுமா? இது வெளிரங்க ரீதியான ஒரு அன்பும் பாசமும். ஆனால் மனைவியோடு சேர்ந்து வாழ்வது, பிள்ளைகளுடைய ஒழுக்க விடயங்களை பராமரிப்பது, அவர்களுடைய ஏற்றத்தாழ்வுகளை, சமூக சூழலை கவனித்து நடப்பது, இப்படியாக கல்பு ரீதியான இரக்கமும் அமல் ரீதியான இரக்கமும் சரியாக சமனாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது, சொல்லித் தருகிறது. அவ்வாறு முன்னர் நான் சொன்னதை போன்று ஜாஹிலியா காலத்திலே ஒருவர் பல மனைவிமார்களை வைத்திருந்ததாக நான் சொன்னேன். அதே போன்று ஒரு பெண்ணுக்கு 2 கணவர்கள் இருந்தால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அறிவு ரீதியாக லேசான பிரச்சனை. அந்த பெண் கற்பு தரிப்பாளாக இருந்தால் அந்த தரித்த கற்பு சிசு யாருடையது என்று தெரியாமலுக்கு போகும். அப்பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை நாங்கள் மிகவும் இலேசான முறையிலே நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் அந்த பெண்ணை யாருடைய பிள்ளை என்று தெரியாது, அதே நேரத்தில் தந்தை யாரென்று தெரியாத பொழுது அந்த பிள்ளைக்குரிய அன்பு, பாதுகாப்பு, தாயினுடைய இரக்கம் குறைந்திருக்கும். அடுத்தது அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் மிகவும் ஒரு இருள்மயமானதாக, எதுவுமே
செய்ய முடியாத அளவுக்கும் அந்த விடயங்கள் மிகவும் ஒரு அனாந்தர சொத்திருக்காது. இப்படியான ஒரு நிலை காணப்படுவதை நாங்கள் யாரும் என்ன செய்ய முடியாது, தவிர்க்க முடியாது. ஏன் இஸ்லாம் ஒரு ஆண் பல பெண்களை 2, 3, 4 வரை முடிக்கலாம் என்று ஏன் வைத்திருக்க அவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதனுடைய ஹிக்மத் என்ன, தாற்பயம் என்ன, உண்மை என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பெண்களை உலகத்திலே பெண்களுடைய எப்பொழுது நாங்கள் பார்த்தாலும் புள்ளி விவரம் அநேகமாக உலகத்தினுடைய சனத்தொகை புள்ளி விவரத்தை நாங்கள் பார்த்தால் பெண்களுடைய தொகை கூடியிருக்கும், ஆண்கள் குறைந்திருப்பார்கள். காரணம் என்ன? கூடுதலாக ஆபத்தான விடயங்களில் ஈடுபடுவது ஆண்கள் பெண்களை விடவும். தொழில் செய்ய வேண்டும், வெளியிலே திரிய வேண்டும், பாரிய தொழிலில் ஈடுபட வேண்டும், அல்லது சில நாடுகளில் யுத்தம் வருகின்றவர்கள் யுத்தத்துக்கு போவது யாரு? ஆண்கள். 2வது உலக மகா யுத்தம் நடந்த பொழுது என்ன செய்தார்கள்? நிறைய ஆண்கள் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுதும் அந்த பெண்களை பராமரிப்பது யார்? பெண்களுக்குரிய பாதுகாப்பை, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது, காப்பு, கணிப்பு, அவருடைய பாதுகாப்பு, அவர்களுக்குரிய அரவணைப்பு, அவர்களுடைய அன்பு, அவர்களுக்கு தேவையான உளரீதியான தேவைகள், இதை நிறைவேற்றுவது யார்? இந்த சந்தர்ப்பத்திலே உலகம், மேற்குலகம் அல்லது இஸ்லாத்துடைய எதிரிகள் என்ன குற்றச்சாட்டை, எதை சொல்லப் போகிறார்கள்? அடுத்தது, ஆண்களுக்கு ஏன் இவ்வாறான தன்மை அல்லாஹ் தஆலா வைக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் பொதுவாக இன்று இந்த பாலியல் ரீதியான, செக்ஷுவல் ரீதியான விடயங்களை பார்க்கின்றவர்கள் பெண்களை விட ஆண்களுக்கு ஆசை கூட. இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், பொதுவாக இதை பற்றி ஆய்வு செய்திருக்கிற அறிஞர்கள் என்ன மோலை பயானில் இதெல்லாம் சொல்கிறாருன்னு சொல்லலாம். இதெல்லாம் பேசணும். இந்த குறைகளுக்கெல்லாம் நாங்கள் தீர்வு காண வேண்டும், இதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், முந்தைய ஒரு காலம் இருந்தது, சின்ன பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ ஃபோன், ஹேண்ட்ஃபோன், நெட்டு, இன்டர்நெட், எத்தனையோ வகையான தொலைத்தொடர்புகள் வந்து அது சீராக வாழ வேண்டிய சமுதாயத்தை சீரழிந்து போகக்கூடிய ஒரு பரிதாபகரமான நிலை முஸ்லிம் சமுதாயத்தில் மாத்திரமல்ல, உலக சமுதாயத்தை ஒழுக்கமில்லாத சமூகமாக வளர்த்தெடுக்கின்ற பொழுது அச்சுறுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் யாரும் என்ன செய்ய முடியாது, நிராகரிக்க முடியாது. அவைகளில் இருந்து விடுபடவும் முடியாத ஒரு நிலை இருக்கிறது. பெண்கள் அவர்களுடைய மாத விடாய், ஐயாமுல் ஹைதுடைய காலத்திலே ஆண்கள் பெண்களோடு நெருங்க முடியாது. பெண் பிள்ளை பெறுகின்ற அந்த ஐயாமுன் நிஃபாஸுடைய காலத்திலும் பெண்களோடு ஆண்கள் நெருங்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். ஐயாமுல் ஹைதுடைய காலம் இருக்க பெண்களுக்கு தீட்டு வந்து 5 நாள், 6 நாள், 7 நாள், ஒரு கிழமை என்று சொல்லியிருக்கும். அந்த நேரத்தில் ஆணோடு பெண் சேர முடியாது. பிள்ளை பெற்று குறிப்பிட்ட காலத்துக்கு, நாட்களுக்கு பெண்ணோடு ஆண் இணைய முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்படியான நேரத்திலே ஆண்கள் என்ன செய்வது? இப்படியான ஒரு பல வகையான பிரச்சனைகள் நாங்கள் சொல்லலாம். பல காரணங்களுக்காக நான் சொன்னேன், யுத்தம் அல்லது பெரும்பெரும் ஆபத்துகளிலே ஆண்கள் ஈடுபடுவதனால் ஆண்களுடைய உயிர் மரணிப்பதனால் பெண்கள் இளம் வயதிலே ஒரு பிள்ளையோடு அல்லது திருமணம் முடித்து எந்த விதமான பிள்ளை பேரும் இல்லாத நிலையிலே அவர் மரணிக்கின்றார். அதாவது ஆணை இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அந்த பெண் அவளுடைய இங்கே ஒரு வகையான ஒரு அனிதம், மாற்று திருமணத்தை நாங்கள் முன்வைக்கவில்லை என்றால், இஸ்லாத்தில் இல்லை என்றால், அந்த பெண் திருமணமாகி ஒரு கணவனை இழந்து விட்டார், தலாக்கு சொல்லிவிட்டார், அல்லது யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டு விட்டார், அல்லது ஏதோ ஆபத்திலே சிக்கொண்டோ மரணித்து விட்டால்
இப்பொழுது இந்த பெண் இதற்கு பிறகு வாழ்க்கை இல்லையா அவளுக்கு? அவள் உள ரீதியாக பாதிக்கப்படுவாள். அவளுடைய உணர்வு ரீதியாக அவளை அரவணைக்க ஆள் இல்லாமலுக்கு போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 மனைவிமார்களை வைத்திருந்தார்கள் என்றால் ஆசையோடு அவர்கள் வைத்திருக்கவில்லை. அவர்களுடைய அந்த இச்சைகளை தீர்ப்பதற்காக பெண்ணை வைத்திருக்கவில்லை. இன்று சில நேரங்களிலே ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் இல்லை என்றால் அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை சுரண்டுவார்கள். அவளுக்கு ஆசை வருகின்ற பொழுது அவனுடைய ஆசையை தீர்ப்பதற்கு பெண்ணை அவர்கள் முறைகேடான முறையிலே பாலியல் ரீதியான செக்ஷுவல் ரீதியான விடயங்களுக்கு பயன்படுத்தலாம். எனவே ஒரு கணவன் ஒன்று இருக்கின்றான் என்றால் அவர் இப்படியான விடயங்கள் நிகழாது. அவளோடு ஒன்று கூடித்தான் இருக்க வேண்டும் என்பதில் அவருக்குள் பாதுகாப்பு இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களிலே சிலர்களுக்கு பாதுகாப்புக்காக கூட திருமணம் முடித்திருக்கலாம். ஹதிஜா நாயகி அவர்களே ரசூலுல்லாஹ் கிட்டத்தட்ட மதீனாவுக்கு பிறகுதான், மக்காவில் ரசூலுல்லாஹ் 10 வருடங்கள், மதீனாவிலே 13 வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்றால் ரசூலுல்லாஹ் 40 வயதிலே தான் ஹதிஜாவை கல்யாணம் முடித்தார்கள். ஹதிஜா நாயகி அவர்கள் அதற்கு முன்னரும் திருமணம் முடித்திருந்தார்களாம். அப்போ 25 உள்ள ஒரு ஆண் ரசூலுல்லாஹ் 25 வயசு, ஹதிஜா நாயகி 40 வயசு என்றால் எப்படியான ஒரு காலகட்டத்திலே, எப்படியான ஒரு நிலையிலே ஒரு இளம் பெண் ஆசை என்று சொன்னால் ஒரு நல்ல ஒரு பத்னியாக இருந்த கற்பிழக்காத ஒரு பெண்ணைத்தானே கல்யாணம் முடித்திருக்க வேண்டும். எனவே ரசூலுல்லாஹ் 63 வருட காலம் உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் மதீனாவிலே 10 வருடம். மதீனாவிலே ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போகின்ற பொழுது ரசூலுல்லாஹ்க்கு 53 வயசு. 53 வயதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் ஏனைய திருமணங்களை செய்ததாக நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே மதீனாவிலே தான் சகல யுத்தங்களும் ஆரம்பித்திருக்கிறது. பத்ரு, உஹது, ஹுனைன், ஹந்தக், அஹ்ஸாப், இப்படியாக பல யுத்தங்கள் நடந்திருக்கிறது மதீனாவுடைய வாழ்க்கையிலே தான். மதீனாவிலே இஸ்லாமிய ஆட்சியை கவனிப்பதெங்க, யுத்தத்தை கவனிப்பதெங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹ் 53 வயசில் ஒரு ஆணுக்கு கிட்டத்தட்ட அவனுடைய ஆண்மை ஆசை குறைந்த ஒரு காலகட்டம். ஒரு 53 வயசு இருக்கிற ஒரு ஆணுக்கும் ஒரு 25, 30, 40 வயசுக்குள்ள இருக்கிற ஆணுக்கும் இடையில் உள்ள அந்த ஆசைகள், ரசூலுல்லாஹ்வுடைய ஆசைகள் முடிந்த காலகட்டம். அதற்கு பிறகு திருமணம் முடித்தால் ரசூலுல்லாஹ் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை, அவளுக்கு ஒரு கணவர் இருக்கிறார் என்ற எண்ணம் யாரிடத்திலே இருக்குமாக இருந்தால் அவர்கள் அந்த பெண்களோடு முறைகேடாக நடந்து கொள்ள மாட்டார்கள். அதே போன்றுதான் ஒருவர் ஒரு பெண்ணை வைத்துக்கொண்டு இன்னொரு பெண்ணை அவர் திருமணம் செய்வதாக இருந்தால் அங்கு அந்த நீதியான முறையிலே அவர் நடந்திருக்க வேண்டும். என்ன அடிப்படையில்? பொருளாதார ரீதியாக தன்னுடைய முதல் மனைவிக்கு எவ்வாறு, அல்லது புதிதாக திருமணம் முடித்த 2வது மனைவிக்கு என்னென்ன வசதிகளை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றாரோ அதே போன்று முன்னர் தான் வாழ்ந்த மனைவிக்கும் அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதே போன்றுதான் பாலியல் ரீதியான தேவைகள், அந்த தேவைகளையும் அவர் சரியான முறையில் பங்கிட்டு நடத்த வேண்டும். அந்த மனைவியோடும் அந்த மனைவிக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளோடும் நீதியும் நியாயமாக நடந்ததற்கு பிறகுதான் இன்னும் ஒரு திருமணத்தை அவர் நாடலாம். அதிலே அவர் ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கலாம். இன்று மேற்குலகத்திலே இந்த பலதார திருமணம் இல்லாத நாடுகளிலே ஏற்படுகின்ற ஒழுக்க ரீதியான பிரச்சனைகளை நாங்கள் கொஞ்சம் அந்த நாடுகளில் இருந்து வருகின்ற சஞ்சிகைகள், பத்திரிகைகள் அல்லது இணையதளங்களூடாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிறைய அதிசயிக்கக்கூடிய, எங்களுடைய விரலையே மூக்கிலே வைத்து முகத்திலே வைத்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒழுக்க சீர்கேட்டிலே இந்த நாடுகள் இப்படியான செக்ஷுவல் ரீதியான பாலியல் ரீதியான விடயத்திலே மிகவும் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம்.
இரண்டாவது உலக மகா யுத்தம் நடந்ததற்கு பிறகு ஜெர்மனியிலே என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அங்கே ஆண்கள் குறைந்து நிறைய ஆண்கள் கொலை செய்யப்பட்டார்கள். பெண்கள் வீடுகளில் இருந்தார்கள். அந்த பெண்களை பலதார மனம் செய்வது சம்பந்தமாக அங்கே என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஜெர்மனியுடைய சிந்தனையாளர்கள், அறிஞர்கள் ஒன்று கூடினார்கள். அங்கே ஒன்று கூடி இந்த பலதார திருமணம் சம்பந்தமாக அங்கே ஒரு நாம் ஒருவர் நமக்கொருவர் என்ற கோட்பாடு இருக்கக்கூடிய சட்டங்கள் பல நாடுகளில் இருக்கிறது. அவர் பலதார மனங்களை பற்றி சிந்திக்குமாறு அவர்கள் பெரும் மகாநாடை கூட்டிய பொழுது அன்றிருந்த கிறிஸ்தவ தேவாலயங்களிலே இருந்து வந்த எதிர்ப்பின் காரணமாக அவர்கள் அதனை நிறுத்தி கொண்டார்கள். அதே நேரத்திலே எகிப்தினுடைய பல்கலைக்கழகம் ஜாமியுல் அஸ்ஹரிலே இதை பற்றி ஆய்வு செய்யுமாறு அன்று தூண்டப்பட்டது. ஆய்வு செய்தார்கள். இதற்குரிய தீர்வு என்ன? நிறைய ஆண்கள் அழிந்தால், ஒரு யுத்தத்தின் போது ஆண்கள் அழிந்து போராடி சண்டை பிடித்து அழிந்தால் அந்த பெண்களுடைய நிலவரம் என்ன? பெண்களுக்கு அந்த அவர்களுடைய தீட்டுடைய ஐயாமுல் ஹைதுடைய காலத்திலே அல்லது பெண்கள் பிள்ளை பெற்றதற்கு பிறகு ஆண்கள் நெருங்க முடியாத அந்த காலத்தில் ஆணுக்கு தேவை இருந்தால் என்ன செய்வது? அதே போன்று ஒரு பெண், ஒரு ஆணுக்கு ஆணும் பெண்ணும் திருமணமாகி அந்த பெண் ஒரு மலடியாக அகீமாக பிள்ளை பாக்கியம் இல்லாவிட்டால் அந்த ஆண் என்ன செய்வது? அவனுக்கு பிள்ளையோடு கடும் ஆசை. அப்படி இருந்தால் அவன் என்ன செய்வது? அதே நேரத்தில் ஆணுக்கு பாலியல் ரீதியான செக்ஷுவல் ரீதியான உணர்வு அதிகரித்திருந்தால் அந்த உணர்வுக்கு ஏற்புடையதாக தன்னுடைய மனைவி இல்லாவிட்டால் அவன் என்ன செய்வது? அவளை தலாக்கு சொல்லவும் முடியாது, நடு ரோட்டில் அவளை விடவும் முடியாது. எனவே அவர்கள் மாற்று திருமணத்தை செய்வதற்கு இடம் இருக்கின்ற பொழுதுதான் இவைகளுக்கு தீர்வு காண முடியுமே தவிர வேறு வழி நிச்சயமாக கிடையாது. எனக்கு தெரியும், ஒரு தம்பதிகள், ஒரு ஆணும் பெண் கல்யாணம் முடித்து திருமணமாக கிட்டத்தட்ட 20 வருடம் பிள்ளை இல்லை. என்னென்ன வைத்தியம் எல்லாம் செய்யணும் அத்தனை வைத்தியங்களையும் செய்தார்கள். பெரிய ஒரு குடும்பம், வசதி உள்ள குடும்பம், படித்த ஒரு குடும்பம், உள்ளூரில் எல்லா வைத்தியத்தையும் செஞ்சு விட்டு அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று வைத்தியம் செய்யக்கூடிய வாய்ப்பு வசதிகளும் இருந்தது. லண்டனுக்கு போனார்கள், ஜெர்மனுக்கு போனார்கள், பிரான்ஸுக்கு போனார்கள், எல்லா நாட்டுக்கும் போனார்கள். ஆனால் பிள்ளை பாக்கியம் இல்லை. அதே நேரத்தில் அந்த கணவனுக்கு பிள்ளைகளோட சரியான இரக்கம், பிள்ளை தேவை என்று அவர் ஒரு வகையான உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாரே. அவர் பிள்ளை வேணும். அவர் அந்த தம்பதிகள் இருந்த அந்த சமூகம், சில நாடுகள் இருக்கிறது, அரபு நாடுகளிலேயும் இருக்கலாம் நினைக்கின்றேன். ஒரு ஆண் தன்னுடைய மனைவி தன்னோடு இருக்கத்தக்க ஒரு பொம்பளையோட போய் கதைச்சிட்டார் என்று சொன்னால் போதும், அந்த பெண் அந்த தன்னுடைய கணவரை சந்தேக கண்ணோடு தான் பார்த்து கொண்டிருப்பார். ஏன் அந்த பெண்ணோட அவர் கதைக்கணும்? என்ன உறவு, ஏன் உறவு என்று இப்படி துருவி பார்க்கக்கூடிய சந்தேக கண்ணோடு அந்த அரபு நாடுகளில் பொதுவாக அந்த மத்திய கிழக்கு நாட்டிலெல்லாம் இருக்குது. எங்கள் நம்ம நாட்டில் எல்லாம் இல்லாது, இந்தியாவிலையும் இருக்கான்னு நினைக்கிறேன், ஸ்ரீலங்காவிலையும் கிடையாது. அப்பொழுது இவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த மாற்று திருமணம் முடிப்பதில் அவர்கள் கொஞ்சம் விருப்பம் இல்லை. என்னோட இரக்கம் இல்லாமல் தான் அவரோட நீ போனாய் என்று இப்படியா பேசக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள், அநேகமான பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய கணவனை பற்றி ஒரு திருப்தி, ஒரு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டார்கள். இப்போ இந்த மனிதர் 20 வருஷமாக புள்ள இல்லை. இவர் என்ன செஞ்சாருன்னா, புள்ள வேணும், இவரை தலாக்கு சொல்லவும் மேலாது. இந்த மனைவிக்கு தெரியாமல் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு தூரத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு கிராமத்தில் இவருக்கு இந்த பெண்ணுக்கு தெரியாமல் போய் ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டார். கல்யாணம் முடித்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக அந்த பெண்ணோடு இருந்தார். இருந்தோடனே அங்கே என்ன செஞ்சிச்சு, இப்பொழுதோ அந்த பெண் கற்பு தரித்து பிள்ளை பெற்று விட்டாள். இப்பொழுது இந்த மனைவியோடு அவர் சேர்ந்து சந்தோஷமாக இருந்து 20 வருஷத்துக்கு பிறகு இந்த மனைவியிலையும் பிள்ளை பெறுகிறது. சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், அல்லாஹு தஆலா அப்போ அந்த அவனுடைய உள்ளத்திலே உடம்பில் என்ன ஏற்பட்டிருக்கும்? ஏதோ ஒரு நொதியம் குறைபாடு இருந்திருக்கலாம்.
அது சுரந்திருக்கும். ஒரு குறை ஒன்று இருக்கலாம். எனவே அவன் தன்னுடைய காப்பு அல்லது கணிப்பு தனக்குரிய அந்த இரக்கமான அந்த அந்தரங்கமான மறைந்து கிடந்த அந்த விடயம் பலதார திருமணம் இன்னும் ஒரு மனைவியை முடிக்கலாம் என்று இஸ்லாம் வைத்திருந்ததன் காரணமாக அதிலும் குழந்தை கிடைத்தது. இது தலாக்கு சொல்லி பிரிய வேண்டி ஒரு நிலையில் இருக்க வேண்டிய இந்த பெண்ணுக்கும் பிள்ளை கிடைத்திருக்கிறது. இது உண்மையான சம்பவம். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், தெரிந்த ஒரு நாடு, தெரிந்த ஒரு சமூகம். பாருங்கள் அல்லாஹ் தஆலா எப்படி ஹிக்மத்தை வைத்திருக்கின்றான் என்று சொல்லி. இப்படியாக தன்னுடைய மனைவி சில நேரங்களிலே மலட்டுத்தன்மையோடு பிள்ளை பெறக்கூடிய பாக்கியம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு பிள்ளை வேண்டும் என்றால் மறு பலதார திருமணம் என்ற விடயம் அங்கு இல்லை என்றால் அங்கே பல வகையான பாலியல் சீர்கேடுகள் ஏற்பட்டு இரண்டாவது மனைவியை சட்டப்படியாக இருந்தால் அவன் செய்து கொள்வான். இல்லாவிட்டால் சட்டப்படி இல்லாத விடயங்களிலே ஈடுபட்டு பாலியல் சட்டவிரோத நடவடிக்கைகளிலே அவன் ஈடுபட்டு அதற்கு பின்னால் இடம்பெறுகின்ற பாதகமான சமூக சீர்கேடுகளை நாங்கள் பட்டியல் படுத்துவோமாக இருந்தால் அதற்கென்று ஒரு தனியொரு பயானையே நாங்கள் செய்துவிட்டு போகலாம். இப்படியாக சட்டப்படியாக திருமணம் செய்யாமல் மாற்று திருமணம் செய்யாமல் பலர்கள் இருப்பதை நாங்கள் அதாவது இன்று நான் பார்க்கலாம். மேற்கு நாடுகளிலே குறிப்பாக ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளிலே பலதார திருமணம் சட்டப்படியாக இல்லை. நாம் ஒருவர் நமக்கொருவர் என்று ஏட்டிலே தான் இருக்கும். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு அறிஞர் குஸ்தாவ் லு போன் என்ற ஒரு பிரான்ஸ் நாட்டு வரலாற்று ஆசிரியர் இந்த இஸ்லாத்தினுடைய பலதார திருமணத்தை பற்றி கூறுகின்ற பொழுது அவர் இவ்வாறு கூறுகின்றார். தன்னுடைய நூலிலே அரேபிய இஸ்லாமிய நாகரிகம் என்ற நூலிலே 509வது பக்கத்திலே அவர் சுட்டிக்காட்டுகிறார். இஸ்லாம் வரையறுத்தும் எல்லையிட்டும் கட்டுப்பாடுடனும் கூறும். வரையறுத்து எல்லையிட்டு கட்டுப்படுத்தி இப்படித்தான் இந்த கட்டுப்பாடு, இந்த வரையறை, இந்த எல்லைக்குள் ஒரு மனிதன் தன்னுடைய முதல் மனைவியோடு இரண்டாவது மனைவியோடும் சேர்ந்து வாழலாம் என்று கூறுகின்ற இந்த விடயம் இஸ்லாத்திலே இது ஒரு சிறந்த ஒரு விடயமாக இருக்கிறது. நாம் ஒருவர் நமக்கொருவர் என்பது எங்களுடைய சட்ட புத்தகத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. இதனால் இதையும் ஐரோப்பா இப்படியான இந்த விடயத்தையும் ஐரோப்பிய நாடுகளில் சுதந்திரமான பாலியல் தொடர்பு, சட்ட ரீதியான பாலியல் தொடர்பு உறவையும் வைத்து அவர் ஒரு ஆய்வை மேற்கொண்டு சட்டப்படியான இந்த முறை எமது வாழ்வில் ஏது சரி செய்திருக்குமா? இந்த லீகலான சட்டம் ஒன்றைக்கு தான் ஒரு ஆள் ஒரு மனைவியோடு தான் உத்தியோகபூர்வமாக இருக்கலாம் என்பது எனக்கு தெரியாது. எந்த சரி எங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குமா என்பது எனக்கு தெரியாது. கீழத்தேய நாடுகளிலே சட்டப்படியானதும் கட்டுப்பாட்டுடனுமான இந்த பலதார திருமணம் மேற்கின் குற்றச்சாட்டான இதனை நாம் கீழத்தேய நாடுகளிலே சிறந்த ஒரு விடயமாக நான் காணுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். மேற்குலகில் ஒரு திருமணமாகிய ஒரு மனுஷன் எனக்கெண்டா தெரியாது மாற்று பெண்ணை இன்னொரு பெண்ணோடு அவன் கள்ளக்காதலியோடு சேர்ந்திருக்காமல் சுகம் அனுபவிக்காமல் யாரும் இருப்பார்களா என்பதை நாங்கள் விரல் விட்டுத்தான் எண்ண வேண்டியிருக்கும். ஆகவே இஸ்லாத்தை பற்றி அல்லது இஸ்லாத்தினுடைய இறை தூதரை பற்றி அவர்கள் கூறுகின்ற குற்றச்சாட்டுக்கு அவர்கள் எந்த விதமான அருகதையும் கிடையாதவர்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண் பல பெண்களை 1, 2, 3, 4 என்று வைத்துக் கொள்ளலாம் என்று இஸ்லாம் சொன்னால், ஏன் பெண் 2 மேலதிகமான ஒரு கணவருக்கு மேலே வைத்துக் கொள்ள முடியாது என்பது ஒரு குற்றச்சாட்டு. லேசான விடைய நான் முன்னர் சொன்னதை போன்று ஜௌஜத்துன் லஹா ஜௌஜான், ஒரு மனைவி
அவளுக்கு 2 கணவன் இருந்தால் லேசாக நாங்கள் சொல்லலாம், அவள் கற்பு தரிக்கின்ற பொழுது அந்த கற்புக்கு உரிய தந்தை யார் என்பது தெரியாமல் சீரழிந்து போகின்ற பொழுது அங்கே அந்த குழந்தை பிறந்தால் அந்த தாய்க்கு அன்பிருக்காது, ஈவிரக்கம் இருக்காது, அல்லது இளவிரக்கம் இருக்காது, உணர்வுபூர்வமான ஒரு மனோநிலை அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த பிள்ளையினுடைய மனப்பான்மை, மனப்பாங்கு, அதனுடைய உணர்வுகள் இவைகளெல்லாம் மிகவும் வித்தியாசப்பட்டதாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்ப்பதோடு அதே நேரத்தில் சொத்துரிமை கூட அந்த பிள்ளைக்கு யாரிடத்தில் இருந்த அந்த சொத்தை அந்த பிள்ளை எதிர்காலத்திலே தன்னுடைய உறவினர்களிடம் சொத்து பத்திருந்தால் அதை அடைந்து கொள்வது என்பதை தெரியாமலுக்கு போகலாம். சிலர்கள் சொல்லலாம், இன்றைக்கு தானே இன்ஜெக்ஷன் இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, இன்னும் எத்தனையோ வகையான விடயங்களை கற்பு தரிக்காமலுக்கு நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம் தானே என்ற குற்றச்சாட்டை வைக்கலாம். ஆனால் பல பெண்கள் இன்ஜெக்ஷன், தடுப்பூசி, பிளாஸ்டிக், இப்படியான டெப்லெட் இவைகள் எல்லாம் பாவித்து கூட கற்பு தரித்திருக்கிறார்கள். எனவே அறிவியல் ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, வைத்திய ரீதியாக இது 100க்கு 100% சரியான விடயம் என்று சொல்வதற்கு இல்லை. அந்த அளவுக்கு இந்த விடயம் காணப்படுகிறது. ஆகவே பாருங்கள், எப்படியான ஒரு சீர்திருத்தத்தை, எப்படியான ஒரு ஒழுக்க விழுமியங்களை, ஒரு பெண்ணுக்குரிய அந்தஸ்தை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது என்று பாருங்கள். ஆண் பெண் என்ற வித்தியாசம் அமல் செய்வதிலே கிடையாது. சமூகத்தினுடைய எழுச்சியிலே ஆணுக்கு இருக்கின்ற அதே பங்களிப்பை போன்று பெண்ணுக்கும் இருக்கிறது. ஆனால் எல்லையோடு இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஒரு பெண் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அல்லது இஸ்லாத்தினுடைய பார்வையிலே பெண்கள் காலியாக இருப்பதில்லை. அல்லது அந்த தலைமைத்துவ பெரும் பதவிகளுக்கு பின்னால் இருப்பது குறைவு. சில நாடுகளில் பெண் ஜனாதிபதியும் இருக்கிறார்கள். ஆனால் இன்று பார்க்கலாம், ஒரு நாட்டில் ஒரு பெண் ஜனாதிபதியாக இருந்தால், அல்லது ஒரு நாட்டுடைய எல்லா விடயங்களும், துனியா ஆகிற எல்லா விடயங்களுக்கும் உரிய ஒரு தலைமைத்துவ பொறுப்பு பெண்ணிடத்தில் கொடுக்கப்பட்டிருந்தால், ஒரு பெண்ணுக்கு முன்னால் திடீரென்று ஒரு ஆளை கொலை செஞ்சிட்டான்னு சொன்னால் பெண் உடனே, ஆண் கத்த மாட்டான், பெண் உடனே அழுதுருவான், கண்ணால் தண்ணி வந்துடும். இது பெண்ணுடைய இயல்பு. எனவே அங்கே ஷஜாத், வீரம், ஆணை விடவும் பெண்ணுக்கு குறைந்ததாகத்தான் இருக்கிறது. ஈவிரக்கம், இளவிரக்கம் அந்த பெண் ஆணை விடவும் பெண்ணுக்கு அதிகமாக இருக்கிறது. அடுத்தது, எதையும் ஒரு எதிர்த்து தன்னுடைய சுதந்திரத்தை, தன்னுடைய உரிமையை பெறுகின்ற அந்த பகிரங்கமாக சர்வதேச மட்டத்திலே அல்லது தேசிய மட்டத்திலே தன்னுடைய நாட்டினுடைய தேவையை அல்லது தனக்கு ஒடுக்கப்பட்ட அல்லது இழைக்கப்பட்ட அநீதியை பெற்றுக்கொள்வதிலே ஆண்களை விடவும் பெண்கள் இயல்பாகவே அவர்கள் அந்த பலகீனமானவர்கள். ஒரு மாநாட்டிலே நான் அல்லது ஒரு இடத்திலே பார்த்திருக்கின்றேன், சில பெண்கள் அவர்களுக்கு பொருத்தமில்லாத பணிகளிலே ஆண்கள் செய்ய வேண்டிய விடயங்களை பெண்கள் செய்வதை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது கீழ் மாடியில் இருந்து 7வது மாடிக்கு கற்களை சுமந்து, தோளிலே, முதுகிலே, தலையிலே கற்களை சுமந்து பெண்கள் செல்லக்கூடிய நாடுகளும் இருக்கிறது. இப்படியான பாரிய பாதைகள் போடுகின்ற பொழுது பெரும் கற்களை பெண்கள் சுமந்து கொண்டு ஆண்கள் செய்ய வேண்டிய வேலைகளை பெண்கள் செய்வதை நாங்கள் பார்க்கலாம். பெண்கள் எப்பொழுதும் பெண்களுடைய உள்ளம், பெண்களுடைய மனோநிலை பூவை போன்றது, மிருதுவானது, இரக்க சிந்தனை கூடியது. அவர்கள் பூ வேலைகள், தையல் வேலைகள், கைப்பணி வேலைகள், வைத்தியத்துறை, இப்படியான இலேசான வேலைகள் அவர்களுடைய மனோநிலைக்கும் அவர்களுடைய உணர்வுகளுக்கும் ஏற்ற மாதிரியான விடயங்களிலே பெண்கள் ஈடுபட வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ஆண்கள் செய்யக்கூடிய வேலை சில வீடுகளில், சில நாடுகளில், சில பிரதேசங்களில்
சில பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு பயம் இல்லை, அவருக்கு தான் பயம், மாப்பிள்ளைக்கு பயம், பெண்ணுக்கு பயம் இல்லை. அப்படியான வீரமுள்ள பெண்களும் இருந்து இருக்கிறார்கள். நாங்கள் குறிப்பாக ஹஜ்ரத் ஜைனப், பிபி ஜைனப்பை நாங்கள் பார்க்குற நேரத்தில் கர்பலாவில் எல்லாரும் கொலை செய்யப்படுறாங்க. ஆண்கள் ஒவ்வொன்றாக கொலை செய்யப்பட்டு போகிற நேரத்தில் அதையெல்லாம் தாங்கி கொண்டு மிகவும் வீரமும் துணிச்சலும் தைரியமும் மிக்க ஒரு பெண்ணாக பிபி ஜைனப் அவர்கள் அந்த களத்திலே இருந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்த அந்த வீர பெண்ணையும் நாங்கள் பார்த்துத்தான் இருக்கின்றோம் வரலாற்றிலே. அதே போன்று பெண்கள் உரிமையிலே பெண்களுக்கு செய்யப்படுகின்ற அநியாயங்களை எதிர்த்து பெண் போராளிகளாக பெரும்பெரும் கிதாபுகளை, நூல்களை எழுதிய முஸ்லிம் அல்லாத பெண்களை கூட நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். ஆனால் இன்று பெண்களுடைய நிலை எவ்வாறு போயிருக்கிறது என்றால், ஆண்களுக்கு தானே தாடி முளைக்கிற சேவெடுக்கிற மெஷினையும் பொம்பளோட கையில் கொடுத்து தான் விளம்பரம் செய்கிறார்கள். சேவெடுக்கிற மெஷினுக்கு, சேவை மெஷினுக்கும் பெண்களுக்கு மேலே சம்மந்தம் தான். அது கூட அப்படி தான் போய் கொண்டிருக்கிறது. டயர் விற்கிறனாலும் பொம்பளையை காட்டு தான் என்ன செய்யணும், அந்த டயருக்கு மேலே வரை குந்திட்டு இருக்கிற ஒரு பொம்பளை. எனவே இன்றைக்கு ஒரு வியாபார பொருளுக்காக, ஒரு கண்காட்சி பொருளாக, ஒரு மிகவும் ஒரு சீப்பாக பெண்களை இன்று நையாண்டி பண்ணக்கூடிய அளவுக்கு, அவர்களை இழிவாக கருதக்கூடிய அளவுக்கு இன்று மனித சமுதாயம், நாடுகள் ஒரு விற்பனை பொருளாக, ஒரு காட்சி பொருளாக காட்டிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இவைகளை எல்லாம் இஸ்லாம், இந்த அநீதியான விடயங்களை எல்லாம் இஸ்லாம் எதிர்த்து இந்த பாலியல் ரீதியான விபச்சாரங்கள் இவைகளை எல்லாம் சட்டப்படியாக இந்த செக்ஷுவல் அபூஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பாலியல் சீர்கேடில் இருந்து பாதுகாக்கத்தான் இஸ்லாம் இந்த பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாரமாக அவர்களுக்கு வந்தது. ஏனென்றால் அன்றைய ஜாஹிலியா காலத்திலே இருந்தது, அன்றைய ஆட்சி செய்தது அறிவல்ல, ஜஹில், அறியாமை. அதைத்தான் அல்லாஹு தஆலா யظنون بالله غير الحق ظن الجاهلية, அவர்களின் அறியாமை. அதே போன்று அஃபஹுக்குமல் ஜாஹிலியத்தி யபூன் இது ஜஅலல்லதீன கஃபரு ஃபீ குலூபிஹிம் அல் ஹமியத்தல் ஜாஹிலியா, நிராகரிப்போர் தங்கள் உள்ளங்களில் வைராக்கியத்தையும் அறியாமை காலத்தினுடைய மூடத்தனமான வைராக்கியத்தையும் கொண்டிருந்த நிலை, இதை பற்றியெல்லாம் ஹமியத்துல் ஜாஹிலியா, அறியாமையினுடைய வைராக்கிய தன்மை அவர்களிடத்திலே குடிகொண்டிருந்ததை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். வலா தபர்ரஜுன தபர்ருஜல் ஜாஹிலியத்துல் ஊலா, ஆரம்ப காலத்திலே, அந்த ஜாஹிலியா காலத்திலே, முன்னைய அறியாமை காலத்தில் பெண்கள் மறைக்க வேண்டியதை மறைக்காது வெளிப்படுத்தியதை போன்று வெளிப்படுத்தி கொண்டு நீங்கள் வெளியில் திரியாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற இந்த குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் அந்த அறியாமை காலத்தினுடைய, ஜாஹிலியா காலத்தினுடைய விடயங்களை எல்லாம் எங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு நபியாக வருவதற்கு முன்னால் அந்த அரேபிய நாடு எவ்வாறு இருந்தது, வடக்கு கிழக்கு மேற்கு தெற்காக இருந்த அந்த நாட்டினுடைய சூழல், அந்த நாட்டினுடைய சமூக பின்னடைவு, ஒழுக்க சீரழிவு, பெண்கள் இம்சிக்கப்பட்ட நிலை, மலிந்து காணப்பட்ட கொலை, வட்டியினுடைய அதிகரிப்பு, விபச்சாரம், குடி, இவைகளெல்லாம் நாங்கள் பார்த்த சந்தர்ப்பத்திலே இப்படியான ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ளே தான் இஸ்லாம் வந்து பெண்களுக்குரிய மானசீக ரீதியான தன்மையை, மகிமையை வழங்கி பெண்களை உயர்த்தியது என்பதை நாங்கள் இதிலே நாங்கள் பார்த்தோம். பலதார மனம் வைத்திருப்பதன் காரணமாக பெண்ணுடைய கற்பு பாதுகாக்கப்படுகிறது. ஒரு பெண் மற்றொரு மனைவியை வைத்திருப்பதன் மூலமாக பெண் தன்னுடைய ஹைதுடைய
மாதவிடாய் தீட்டினுடைய காலத்திலே ஆண் சட்டப்படியான ஒழுக்க ரீதியான முறையிலே பெண்ணை அணுகக்கூடிய அளவுக்கு பலதார திருமணம் காணப்படுகிறது. பெண் பிள்ளை பெற்றெடுத்த பெற்றதற்கு பின்னால் அந்த குறுகிய காலத்திலே ஆணுக்கு ஆசை வருகின்ற பொழுது தன்னுடைய செக்ஷுவல் ரீதியான பாலியல் ரீதியான அவனுடைய ஆசையை அடைந்து கொள்வதற்காக, அதே போன்று பெண் சில நேரங்களில் நோயுற்றிருந்தால் அல்லது அந்த பெண் கணவனை இழந்திருந்தால் அந்த ஆண் மறு திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய சட்ட ரீதியாக ஒழுக்க ரீதியாக ஒரு பெண்ணோடு தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு, திருமணம் முடித்துக் கொள்வதற்கு இஸ்லாம் அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. ஒரு நாட்டிலே ஒரு யுத்தம் ஏற்பட்டு நிறைய ஆண்கள் அழிக்கப்படுகின்ற பொழுது, கொல்லப்படுகின்ற பொழுது அங்குள்ள பெண்களுடைய பாதுகாப்புக்காக இஸ்லாம் பலதார திருமணத்தை முன்வைத்திருக்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தோம். ஆகவே மார்க்கத்திலே நாங்கள் தெளிவு காண வேண்டியிருக்கிறது. எந்தெந்த குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் இஸ்லாம் அவைகளுக்கு பதில் இருக்கிறது, பதில் கொடுத்திருக்கிறது. ஆகவே இஸ்லாம் அறிவுடைய மார்க்கம், தெளிவுடைய மார்க்கம். நாங்கள் பகலை போன்று மிகவும் தெளிவாக பின்பற்றக்கூடிய 1400 ஆண்டுகள் சென்றாலும் இன்னும் எத்தனையோ வருடங்கள் தான் இந்த உலகம் வாழ்ந்தாலும் இஸ்லாம் அதுக்கு ஈடுகொடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு காலமும் மரணிக்காது என்ற உண்மையோடு நாங்கள் இந்த விடயத்தை நல்ல முறையிலே விளங்கி, தெரியாத மக்களுக்கும் இந்த விடயங்களை விளங்கப்படுத்தி, இஸ்லாத்தினுடைய உயர்வு கலிமத்துல்லா ஹியல் ஓலியா, இஸ்லாம் என்ற அல்லாஹ்வுடைய அந்த கலிமாதான் உன்னதமானது என்ற விடயம் உலகம் பூராகவும் சென்று சீராகவும் சிறப்பாகவும் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே இருந்து இந்த தீனுடைய பணிக்காக இறைவன் எதிர்பார்க்கின்றான். ஆகவே அடுத்து வரக்கூடிய அமர்வுகளிலே இன்னும் பல சகோதரிகளை நீங்களாகவே அழைத்து வந்து இந்த சபையை நாங்கள் சிறப்பித்து உங்களால் தெரியாத விடயங்களை கேட்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்யலாம், எங்களால் தெரிந்த விடயங்களை சொல்லி மார்க்கத்திலே சந்தேகம் இல்லாமல் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நிலைக்கு நாங்கள் ஆகலாம் என கேட்டு இதுவரைக்கும் என்னுடைய பயானை பேச்சை கேட்டுக்கொண்டது உங்கள் அனைவர்களுக்கும் நன்றி கூறி, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார் ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா அஹ்லி பைத்திஹி த்தாஹிரீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وآل محمد.